வணக்கம் நண்பர்களே. நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை ஏன் விஜய் சேதுபதி கண்டிக்காமல் இருக்கிறார்? ஒருத்தருமே ஒன்றும் சொல்லாமல் செல்ல பிள்ளையாக திவாகர் அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறார். எப்படி அது முடியுது என்ன நீங்கள் யோசிப்பீங்க? கொஞ்சம் யோசிங்க நண்பர்களே. ஆடு வளர்க்குறது என்னத்துக்கு? ரசிக்கப்பட்ட தான். அதே மாதிரி தான் இந்த திவாகரை இந்த விஜய் சேதுபதி எதுவும் சொல்லாமல் வச்சிருக்கிறது. அவர் மேலும் மேலும் தவற விடுவார். ஒரு பக்கத்தால் கொண்டென்ட் கிடைக்குது, இன்னொரு பக்கத்தால் பழி வாங்கும் நோக்கம் நண்பர்களே. திவாகரை பழி வாங்குற நோக்கம். ஏன்னா திவாகர் சும்மா இருக்கையில் நடிகர் சூரி போன்றவர்களை கேவலப்படுத்தியிருக்கிறார். தமிழ் சினிமா உலகத்தை கேவலப்படுத்தியிருக்கிறார். இப்படியானவர்களை ஏன் விஜய் டிவி தன்னுடைய பிக் பாஸுக்குள்ளே கூப்பிட்டது என்றால் அவருடைய பேரை கெடுக்கிறதுக்கு, அவருடைய உண்மை முகத்தை உங்களுக்கு காட்டுறதுக்கு. சனி ஞாயிறு தினங்களில் விஜய் சேதுபதி திவாகரை வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை கண்டிச்சாருண்டா என்ன செய்வார்ண்டா அவர் தவறு விடாமல் போயிடுவார், தப்பு செய்யாமல் போயிடுவார். அப்போ அவருடைய உண்மை முகம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ, ஆரி பாலா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க டைமில் பாலாவை கமலஹாசன் பெருசாக கண்டிக்கிறே இல்லை. எனக்கு மிகவும் பிடிச்ச நடிகர் கமலஹாசன், அது வேறு விஷயம். ஆனால் கவனித்து பார்த்தீங்களா, பெருசாக கண்டிக்க மாட்டேன். ஆரியை கண்டுகொள்ளாமலே விடுவார். ஆரி தான் தப்பு செய்கிற மாதிரி அதில் போற்றே பண்ணுவார். இதுக்கு பின்னால் பெரிய சைக்காலஜி இருக்குது. உண்மையான கெட்டவர்களை அங்கே பிக் பாஸ் டிவி அடையாளம் காட்டுவோம்ன்ற காட்டி மௌனமாக இருப்பார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜூலி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஃபேமஸாக வந்தார். போராங்கனை வீர பெண்மணின்றெல்லாம் புகழப்பட்டார். அவரை பிக் பாஸ் வீட்டுக்களை கூப்பிட்டு அவருடைய சுய ரூபத்தை காட்டினார். கோஆப்ரேட்டுக்கு எதிராக போனதான் ஜூலி அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அதே மாதிரி தான் நண்பர்களே. ஏன் உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக மாயாவை மறந்துட்டீங்களா? கமலஹாசன் சார் கடைசி வரை மாயாவை கண்டிக்கிறது இல்லையே, கவனிச்சு பார்த்துட்டீங்களா? மாயா செய்கிறது சரின்ற மாதிரி தான் அந்த பிக் பாஸ் வீட்டில் போர்ட்ரே பண்ணினார். அப்போ மாயாவுக்கு உள்ளுக்க கான்ஃபிடன்ஸ் வேற மேலும் தவறுகளை விட்டு கொண்டு இருந்தார். மறந்துட்டீங்களா நீங்கள்? இப்போ ஏன் பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் அந்த அவ்வளோ மறந்துட்டு இப்போ எப்படி கேட்பீங்க? திவாகரை ஏன் விஜய் சேதுபதி கண்டிக்கிற இல்லை, பார்வதி ஏன் விஜய் சேதுபதி கேட்குறாரு இல்லை? யோசிச்சு பாருங்க நண்பர்களே. இதுக்கு பின்னால் இருக்கிறதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் சைக்காலஜி. திவாருக்கு மேலும் மேலும் கான்ஃபிடன்ஸ் வர அவர் மேலும் மேலும் தன் சுய ரூபத்தை காட்டுவார். திவாருக்கு பெண்கள் மீது விருப்பம் இன்ட்ரெஸ்ட் இருக்குண்டு இல்லை நண்பர்களே. திவாருக்கு பெண்கள் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. உண்மையாக பெண்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவன் இப்படி தன்னை போர்ட்ரே பண்ண மாட்டான். சேலம் மணின்னு ஒருத்தர் இருக்கிறார், தெரியும் தானே? இந்த சோஷியல் மீடியாவில் யூடியூப்களில் வீடியோக்கள் போடுவார். அவர் பெண்களுக்கு பின்னால் அலைகிற மாதிரி காட்டுவார். பெண்களை லவ் பண்ணுற மாதிரி, கல்யாணம் கட்டிக்க சொல்கிற மாதிரி சேலம் மணி திரிவார். அவர் உங்களோட மனசாட்சியை சொல்லுங்க நண்பர்களே. உண்மையாகவே சேலம் மணிக்கு பெண்களில் விருப்பமா? உண்மையாகவே சேலம் மணி லவ் பண்ணுற காண்டி தான் செய்கிறாரு. அதே மாதிரி தான் திவாகர் செய்கிறது நண்பர்களே. திவாகர்ன்றது ஒரு மனிதனுக்கு பின்னால் ஒரு உளவியல் பாதிக்கப்பட்ட பிரச்சனை இருக்குது. தன்னைத்தான் பெருசாக நினைக்கிறது, பெண்களை கேவலப்படுத்தணும், பெண்களை லவ் பண்ணணும்ன்ற எண்ணம் அவர்கிட்ட இல்லை. பெண்களை கேவலப்படுத்தணும், பெண்களை மட்டம் தட்டணும்ன்ற எண்ணம் தான் அவர்கிட்ட இருக்குது. அவர் பெண் பித்தன் இல்லை, ஆனால் சொசைட்டிக்கு முன்னால் பெண்களை கேவலப்படுத்துறார். அதுதான் அந்த அவருடைய எண்ணம். திவாகர்ன்றவர் என்ன பொறுத்தவரையில் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற மனிதன். சுப்பீரியாரிட்டி தான் எல்லாத்தையும் பெருசாக நினைக்கிற மனிதன் திவாகர். அதான் இந்த பிக் பாஸ் படம் போட்டு காட்டுது. எங்கள்லேயும் பலர் அப்படி இருக்கிறார்கள் நண்பர்களே. பெண்களில் விருப்பம் இல்லை, ஆனால் பெண்களில் லவ் பண்ணுற மாதிரி, பெண்களில் உருவுற மாதிரி காட்டுவார். உண்மையாக பெண்களை விரும்புகிறவன் திவாகர் மாதிரி நடந்து கொள்ள மாட்டார். உளவியலை யோசிச்சுக்கொள்ளுங்க. திவாகர்ன்றவன் ஒரு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மனிதன். இந்த சோஷியல் மீடியா இந்த நெகட்டிவ் டாக்ஸிக் மனிதர்களை தான் வெளியில் பிரபலமாக காட்டும். நல்ல விஷயத்தை சொல்கிறவனே இந்த சோஷியல் மீடியா பிரபலமாக காட்டாது. அப்போ அது இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் இப்படியான டாக்ஸிக் மனிதர்களுக்கு தான் வாய்ப்பு நண்பர்களே. அவர்களெல்லாம் மேலே வருவார். ஆகவே நீங்கள் தயவு செய்து திவாகரை ஏன் விஜய் சேதுபதி கண்டிக்கையில், பார்வதி ஏன் கண்டிக்கையில் என்று கேட்காதீங்க. அவர்கள் உங்களை விடுறார். விஜய் சேதுபதி இப்படியான மனிதர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுறார். நல்லவர்களை கண்டிக்க தான் உங்களுக்கு டென்ஷன் வரும். கமலஹாசன் இந்த சைக்காலஜி அடிக்கடி பாவிப்பார். ஆரியை தவறு செய்கிற மாதிரி ஆரியை சொல்லுவார். அப்போ உங்களுக்கு மேலும் ஆரியில் இருக்க ஆர்வம் பெறும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அசீமா எல்லாரும் கோணம் பண்ணிக்க கமலஹாசனும் கோணம் பண்ணினார். ஆனால் உங்களுக்கு அசீம் மேலே தான், அசீம் ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் அசீம் கண்ணியமாக தான் நடந்து கொண்டார். பிக் பாஸ் வீட்டில் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அசீமில் காட்டலாம்.
சரி நண்பர்களே, பிக் பாஸ் ஒரு டாக்ஸிக்கான கோஆப்ரேட் ஒரு அஜெண்டா தான், சுயநலத்தை வளர்க்குறது எல்லாமே நான் ஏற்கனவே பழைய வீடியோக்குள்ள சொல்லிட்டேன். ஆனால் இந்த சைக்காலஜியை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்க நண்பர்களே. விஜய் சேதுபதி கண்டிக்கவில்லை என்றால் காரணம், விஜய் சேதுபதி அந்த மனிதனை மேலே வெறுப்பில் இருக்கிறார். அவரை சமூகத்தில் கெட்டவனாக காட்ட முயல்கிறார். அவருக்கு உற்சாகம் கொடுத்து மேலும் கெட்ட வேலை செய், அப்போ நீ இன்னும் கெட்டவனா உலகத்துக்கு தெரிவார். ஏனென்றால் விஜய் சேதுபதிக்கு தெரியாதா, சினிமா உலகத்தை கேவலப்படுத்தினார், தன்னுடைய சக நடிகர் சூர்யா எல்லாரையும் கேவலப்படுத்தினவர் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர்னு தெரியாதா? ஓகே நண்பர்களே, உங்களோட நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பல. பிக் பாஸை நீங்கள் ஒரு உளவியல் விஷயமா பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அடையாளம் காண்றதுக்கும் இந்த பிக் பாஸை நீங்கள் பயன்படுத்தலாம். பிக் பாஸ் ஒரு நரகம் தான். அதில் பல மனிதர்கள், சில சொப்டானவர்களுக்கு இதை பார்க்க கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். ஏன்னா விளாங்குது, என்னடா நல்லவன் அதில் தண்டிக்கப்படுறானே. ஆனால் இந்த சீசனில் நல்லவர்கள் அங்கே பெருசாக எவருமே இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக பார்க்கலாம். ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கெட்டவர்களாக தான் எனக்கு தெரிகிறார்கள், 1-2 பேரை தவிர. ஓகே, வேறு என்ன நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.